ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பிள்ஸ். இன்னைக்கு நம்ம கோவில் திருவிழாக்கு அசோகா வள்ளியூரில் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். உள்ளே என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா முன்னாடி ஒரு சிங்கமோ இல்லைன்னா யானை இல்லைன்னா புலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி எதுவுமே இல்லை. அசோகாவே அப்படி வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்குது. உள்ள ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. வாங்க உள்ளே போய் என்னென்ன டிஃப்ரெண்டான ட்ரெஸ்லாம் இருக்குது, அப்புறம் நமக்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சேரீ தாங்க. அதே மாதிரி நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போனால் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பட்டு சேரீ, ஒர்க் சேரீ அந்த லாஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே சேரீ ஐட்டம் தான் இருக்கும். பட் நம்ம இப்போ வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டாக ட்ரெஸ் பார்க்க போகிறோம். அதனால் அவளுக்கு அதுக்கு அடுத்த மாடியில் தேர்ட் மாடியில் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிடலாம். உள்ள பாப்பாவுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் நிறையாவே இருக்குது. பட் என்ன முன்னாடி பார்த்த கலெக்ஷன் மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. இந்த ஃப்ராகெல்லாம் 1700 800 அந்த மாதிரி இருந்தது, 2000 அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது. பட் பாப்பாவுக்கு நிறைய ஃப்ராக் இருக்குது, எல்லா கலர்லேயுமே மேக்ஸிமம் ஃப்ராக் இருக்குது. அதனால் அவளுக்கு வந்து உடுப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் இது பாப்பாவுக்கு வச்சு பார்த்தோம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ், அது வந்து நல்லா நிறைய மாடல் இருந்தது. பட் ரேட் எல்லாமே ஒரு 700 800 அந்த மாதிரி இருந்தது. 1000 அபவும் நிறைய இருந்தது. இந்த மாதிரி ஃப்ராக் வந்து பாப்பாவுக்கும் இருந்தது, இதே இதில் வந்து பெரியவங்களுக்கும் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அம்மாவும் பாப்பாவும் ஒரே மாதிரி எடுக்கணும், அப்படி எடுத்தால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணலாம். இதில் பெரிய சைஸும் இருந்தது பெரியவங்க செக்ஷனில். அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு குட்டி தேவதைக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுத்தோம். பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு இப்போ தான் ஒரு 4 மாதம் ஆகுது, அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எடுத்தோம். திருவிழாக்கு நல்லா கிராண்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சரரா அந்த மாதிரி மாடல் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் எல்லாமே 2000 அபோவில் இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இல்லை. சரரா டாப்பில் சும்மா கட் டாப் மாதிரி, அதுக்கு வந்து சும்மா ஃபேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்த மாதிரி அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. எல்லாத்தோட ரேட்டுமே 2000 அபோவ் தான் இங்கே காமிக்கிறது எல்லாமே. ஆனால் எதுவுமே கொஞ்சம் ஒர்த்தாகவே எனக்கு தெரியல. போகும்போது மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, சரி 3000னாலும் நல்லா இருந்ததுன்னா எடுத்துடணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் போனோம். பட் அங்கே போயிட்டு எதுவுமே பிடிக்கல. சரி லாஸ்ட்டாக மறுபடி ஆங்கரில் தொங்க விட்டுருக்க மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கே சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். வந்து பாப்பாக்கே இன்னும் ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணலை. அதுவே இங்கே தேடுறதுக்கு முன்னாடியே இவங்க ஃபுல்லாகவே டயர்டாகி அப்படியே உட்காந்தாச்சு ஒரு சைடு. இனி நம்மளால் இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. அடுத்து பாப்பாவுக்கு வந்து சும்மா மெடி மாதிரி அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். இந்த மாதிரி டாப் வந்து பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் சரரா டைப்பும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேடும்போது தான் இந்த மாதிரிலாம் கிடச்சிது. இந்த மாதிரி ரேட்டு வந்து 600லேயும் இருக்குது, 920 சம்திங்கும் இருந்தது. அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணோம்னா இந்த மாதிரியும் உங்கள் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா என்னோடய செக்ஷனுக்கு போயாச்சு. போய் சுடிதார்லாம் பார்த்தோம். சுடிதார் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் வந்து எப்போவுமே நம்ம பார்க்குற டிசைனாக தான் இருந்தது. எதுவுமே நியூ டிசைன் அந்த மாதிரி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் நியூ டிசைன் வச்சுருந்தா 4000 5000 அந்த மாதிரி சொன்னாங்க ரேட்டுமே. அப்புறம் இந்த ஃப்ராக் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தது, அதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த ஃப்ராக் வந்து ரேட் வந்து 1700 500லேருந்து 700க்குள்ளே அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து 2 கலர் இருந்தது. அப்புறம் வந்து இந்த பட்டில் வந்து ஒரு 3 கலர் காமிச்சாங்க. கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருந்தது. இதில் வந்து வயலட் கலர் அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. இதுவும் அந்த பட்டு மாடல் தான். ஆனால் வந்து நெக்கில் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3900 சம்திங் இருந்தது. அதாவது 4000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இது இருந்தது. இதில் வயலட் கலரும் பார்க்க சூப்பராக இருந்தது. ட்ரெஸ் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. உள்ளே நல்லா கேன்லாம் கொடுத்து அப்படி ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஆனால் என்ன பட்டு சாரியே நமக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம உடுத்த உடனே அது ஒரு மாதிரி ஆயிடுது. பட்டு சுடிதார்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் பட்டு சுடிதார் வந்து செலெக்ஷன் பண்ணலை நான்.
நம்ம பார்த்த இந்த 4 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் இன்னும் வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாதி அதுவே வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இப்போது வீடியோ எப்படி போட்டாலும் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 1000 வியூஸ் போகுது. அதுக்கு மேலே கமெண்ட் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி மாடல்லாம் ரொம்பவே என்ன சொல்ல பழைய மாடல் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கலை. அப்புறம் வந்து பலாசோ ஃபேண்டு செட்டு வந்து இருந்தது. அதில் இந்த ஒயின் வித் க்ரீன் கலர் இருந்தது. அதே இது க்ரீன் வித் ஒயின் கலரும் இருந்தது. அப்படியே டாப் பாட்டை மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த குர்த்தி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால் எடுத்து வச்சேன். அப்புறம் போக போக பார்க்கும்போது இதோட கலர் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே க்யூட்டாக தெரிஞ்சுது. ரெண்டாவது போக போக எனக்கு கொஞ்சம் இந்த கலர் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தோணுச்சு. பட் இந்த குர்த்தி ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து 2700 சம்திங் இருந்தது. அப்புறமா குட்டி பசங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் இருந்தது. அதில் இதெல்லாம் 200 சம்திங் தான், 300 என்னமோ தான் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சில இது அதிலே 1000 அந்த மாதிரி இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கனா சூப்பராக இருந்தது எல்லாமே. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலை. அதனால் நாங்கள் இந்த ட்ரெஸ் வாங்கலை. பட் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. பார்க்க அழகாக இருந்தது. கலரும் சூப்பராக இருந்தது. ரேட்டுமே 300 சம்திங் தான் இருந்தது. அப்புறம் என்னங்க பாய்ஸ்க்கு அதே மாதிரி பாப்கார்ன் ஷர்ட்டு, அப்புறம் இந்த வாட்டி என்ன டெடிபியர் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. அந்த மாதிரி தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்திருந்தது. பசங்க ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்ததுனால ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல. உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.